மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைஞ்சது அந்த மாநகராட்சியில 20 லட்சம் பேர் இருக்கணுங்கிறது இதுதான். கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் மாநகராட்சியிலயும் உங்களுக்கு 15 லட்சம் 14 லட்சம் பேர் இருக்கிறதுனால குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள் டயர் 2 சிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த போன்ற நகரங்கள்ல பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிற நகரங்களுக்கு எல்லாம் நீங்க மெட்ரோ ரயில் கொடுத்திருக்கீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் மதுரையிலும் கோவையிலும் திட்டமிட்ட அந்த மெட்ரோ ரயில் மறுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க 2017 அந்த திட்ட விதிகள் படி, மெட்ரோ ரயில் திட்ட விதிகள் படி குறைஞ்சது அந்த மாநகராட்சியில 20 லட்சம் பேர் இருக்கணுங்கிறது ஒரு இதுதான். கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் மாநகராட்சியிலயும் உங்களுக்கு 15 லட்சம் 14 லட்சம் பேர் இருக்கிறதுனால அந்த குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, சரி நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா, நீங்க பீகார்ல இருக்கிற பாட்னா, நீங்க அதே மாதிரி ஆக்ரா, இது போன்ற கான்பூர், குஜராத்ல இருக்கிற சூரத், இது போன்ற பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள் டயர் 2 சிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த போன்ற நகரங்கள்ல பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிற நகரங்களுக்கு எல்லாம் நீங்க மெட்ரோ ரயில் கொடுத்திருக்கீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஏன் கோவையும் நீங்க மதுரையும் நீங்க இதுல இது பண்ணணும்? திருச்சியும் கிடையாது. இல்ல, நீங்க திருச்சிக்குமே நம்ம அதுக்கு உண்டான டிராஃப்ட் நம்ம அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முதல்ல இருந்து என்னன்னா, மதுரைக்குமே கோயம்புத்தூருக்குமே கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. நம்மளுடைய மாநில அமைச்சர்கிட்ட சொல்லும்போது திருச்சி கொஞ்சம் சேருங்க, திருச்சியை நீங்க சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அது நாங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த ஓர வஞ்சனையும் ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு. முதலமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், மடைமாற்றம் செய்யறாருங்கிறது. மடைமாற்றம் செய்யறது அவங்க தான், பாஜகவும் அவங்களுடைய நிர்வாகிகள் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், SIR நான் தப்புன்னு சொல்லல, நாங்கள் சொல்லலை. ஆனா அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க, எந்த காலகட்டத்தில் அதை செயல்படுத்துறாங்க தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம்.